شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவற்றினை அடிப்பிரலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை ஒரு புனிதமான சபையில, புனிதமான மஜ்லிஸ்ல, புனிதமானவர்களுடைய தர்பாரில் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மை இந்த ரமலானுடைய மாதத்துல இங்க நம்ம எதுக்காக ஒன்று கூடி இருக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹுடைய மஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டி, மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். நூர் முகமது மௌலானா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு துவாவை வாங்கிட்டு இருந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மஃபிரத்தை வாங்கிட்டு போகணும். ஏன்னு சொன்னா, அல்லாஹுடைய மஃபிரத், மன்னிப்பு இல்லாம நம்முடைய அடிமைத்தனம் வெளியாகாது. சதாவும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்ம மன்னிப்பு கேட்க கேட்கதான் அல்லாஹுடைய அடிமைத்தனம் என்பது நம்ம இருந்து வெளியாகும். ஏன்னா அல்லாஹ் எஜமானன், நம்ம அல்லாஹுடைய அடிமை. அதனால நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நம்ம இருந்த அடிமைத்தனம் வெளியாகி கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைத்து மன்னித்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய பாவங்கள் வெளியாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கேவலம். ஏன்னு சொன்னா, எந்த அளவுக்குன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 70,000 மக்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்கிட்ட பாவமன்னிப்பு கேட்டாங்க. ஏன்னா மழை பெய்யல, பஞ்சம். அல்லாஹ்கிட்ட 70,000 நபர்களை அழைத்து கொண்டு போய் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், மழை இல்லையா அல்லாஹ், மழை இல்லையா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா, இஸ்திஃபார் செய்ய சொன்னான். நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்க, மழை பெய்யுன்னு சொன்னான். அப்போ 70,000 பேர்களை சேர்ந்து இஸ்திஃபார் செஞ்சாங்க. ஆனா மழை இல்லை. பல்லாட்ட கையேந்தினாங்க, யா அல்லாஹ், 70,000 நபர்களை அழைத்து கொண்டு போய் உன்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னால நின்று நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா மழை பெய்யல. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, உன்னுடைய கூட்டத்துல 40 ஆண்டு காலம் பாவம் செய்த ஒரு அடியானுடைய கூட்டத்துல இருக்கிறான். அதனால நான் எப்படி நான் மன்னிச்சு மழை வர வைக்கிறது கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், அவனை காட்டி கொடு, அவனை காட்டி கொடுத்தா இந்த சபையில நான் வெளியாக்கிறேன்னு கேட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, என்னுடைய வேலை இல்லை, காட்டி கொடுக்கிற வேலை என்னுடைய வேலை இல்லை. அதனால பொதுவா அறிவிப்பு செய்யுங்க. பொதுவா அறிவிப்பு செஞ்சு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்பான்னு சொல்லி பொதுவா அறிவிப்பு செய்யுங்க. அவன் விளங்கி இஸ்திஃபார் செஞ்சாலும் சரி, விளங்காம செஞ்சாலும் சரி, நான் மன்னிச்சிடுறேன். விளங்கி செஞ்சாலும் விளங்காம செஞ்சாலும் நான் மன்னிச்சிடுறேன், பொதுவா நீங்க அறிவிப்பு செய்யுங்கன்னு சொன்னால. அப்போ கடைசி கட்டம், நிராசையாகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி கட்டம், எல்லா சபையெல்லாம் கலையிற நேரத்துல ஒரு பொது அறிவிப்பு பண்ணாங்க. யாராவது பாவம் செஞ்சு அடியார்களாக இருந்தீங்கன்னா வெளியே போயிடுங்கப்பா, இந்த கூட்டத்துல இருக்காதீங்க. அதன் காரணமா தான் மழை தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அறிவிப்பு செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்பயும் மழை பெய்யல. சரி, நிராசையாக எல்லாம் கலைஞ்சு போற நேரத்துல மழை வந்துருச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், யாருமே இந்த சபையிலிருந்து வெளியாகல, இதே கூட்டத்தெல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே, எந்த அடியானும் இந்த விட்டு வெளியில போல, பாவம் செஞ்ச அடியானும் வெளியில போல, ஆனா மழையை நீங்க இறக்கிட்டியே, காரணம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த அடியான் கடைசி நேரத்துல தன்னுடைய சட்டையில தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு அந்த அடியான் என்னிடத்துல சொன்னா, ரப்பே, நான் 40 ஆண்டு காலம் பாவம் செஞ்சேன், ஆனா இந்த கூட்டத்தை நான் மாட்டிக்கிட்டேன்.
40 ஆண்டு காலம் பாவம் செஞ்சேன், இந்த கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் ரப்பே, அதனால என்னாலதான் மழை நின்றுக்குன்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு. அதனால யா அல்லாஹ், இப்போ நீ என்னை மன்னிப்பதின் காரணமாக உன்னுடைய கண்ணியத்திற்கு ஏதாவது இலக்கு ஏற்பட்டால், ஒரு குறைவு ஏற்பட்டால் என்ன மன்னிக்காத. உன்னுடைய கண்ணியம் உயர்வும் என்றா யாரெல்லாம் என்ன மன்னிச்சிடியால் தான் துவா செஞ்சான். அதனால நான் மன்னிச்சுட்டேன், அதனால மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. அதனால மழை பெய்யுதுன்னு அல்லாஹ் சொன்னா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்போ ஆசை விடல. கேட்டாங்க, ரப்பே அந்த அடியான காட்டி கொடுன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா, இப்ப என்னுடைய அடியானாக ஆயிட்டான், இப்போ நான் எப்படி காட்டி கொடுப்பேன்? அவன் பாவம் செய்யக்குள்ளவே நான் காட்டி கொடுக்கல. அவன் பாவம் செஞ்சுட்டு இருந்தா அவனை காட்டி கொடுக்கல. இப்போ என்னுடைய அடியானாக ஆயிட்டான், எனக்கு நெருக்கமானவன் ஆயிட்டான். அவன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன். 40 ஆண்டு காலம் செய்த பாவம் ஒரு நொடியில காணாம போயிடுச்சு. இதுதாங்க அல்லாஹ். இந்த அல்லாஹ்வை விளங்குறது தான் இந்த மஜ்லிஸ். அல்லாஹ்வை விளங்குறதுக்கு தான் நம்ம வந்து இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, குர்ஆனுடைய ஞானம் கொட்டி கிடக்குது இங்க. குர்ஆனுடைய ஞானம் கொட்டி கிடக்குது. சூஃபியாக்கள்கிட்ட அதாவது கேட்டா ஃபரல் என்ன சொன்னா, ஃபரல் என்றால் என்ன, சுன்னத் என்றால் என்னன்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம ஃபரல்னா அல்லாஹ்வுடைய கட்டளை, சுன்னத்துன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைன்னு சொல்லுவோம். ஆனா சூஃபியாக்கள்கிட்ட அப்படி இல்லை. பா யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நம்முடைய சில்சிலால உள்ளவங்க பா யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஃபரல் என்று சொன்னால் அல்லாஹ்வை நெருங்குவது, அல்லாஹ்வை நெருங்குவது. சுன்னத் என்று சொன்னால் தர்க்கு துன்யா, துன்யாவை விடுவது. சுன்னத்துல அதுக்கு அர்த்தம் தர்க்கு துன்யா, துன்யாவை விடுவது. எல்லா ஹதீஸ்களையும் ஒன்று சேர்த்து வட்டுருக்கமாக ஒரே வரியில பதில் சொல்லுங்கன்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பா யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, துன்யாட்ட ஏமாந்துறாதப்பா, துன்யாவை ஏமாந்துறாம துன்யாவை விட்டுடு, இதுதான் என்பதாக சூஃபியாக்கள் பதில் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அறிவு ஞானத்தை பெறுவதற்கு தான், அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவுல, லைலத்துல் கத்ர் இரவுல தேடுகிற பாக்கியத்துல நாம இங்க அமர்ந்திருக்கிறோம். பா யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க, குர்ஆனுடைய கல்வியினுடைய ஞானம் பெற்றவங்க, குர்ஆனை கரைத்து குடித்தவர்கள். அதாவது குர்ஆனுடைய அங்க அதாவது ஆழமாக சென்று அவர்கள் குர்ஆனுடைய ஆழ கருத்துக்களை அவர்கள் பெற்றிருந்தவர்கள். அந்த பா யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏன் சொன்னா, குர்ஆனை பத்தி பேசுறோம்னு சொன்னா, குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். அல்லாஹ் தஆலாவுடைய அந்த குர்ஆனுடைய தொடர்பு அழகா வச்சிருக்கான் பாருங்களேன். அதுவும் உயர்ந்த மக்காவில, உயர்ந்த மக்கால ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வச்சிருக்கான். ஒரு இடத்த ஒரு இடத்த அந்தஸ்து எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கான். உயர்ந்த மக்கால, அதுவும் உயர்ந்த மக்கால வேதங்களுக்கெல்லாம் சிறந்த வேதத்தை குர்ஆனை ஆக்கி, அதுவும் மலக்குமார்களுக்கெல்லாம் உயர்ந்த மலக்காக இருக்கக்கூடிய ஜிப்ரீலை வைத்து, அதுவும் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதுவும் புனிதமான ரமலானுடைய மாதத்துல, புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த குர்ஆன் ஆக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு இந்த குர்ஆனை மென்மைப்படுத்திருக்காங்க பாருங்க. புனிதமான இடம், புனிதமான குர்ஆன், புனிதமான நபி அவர்களுக்கு, புனிதமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வச்சு, புனிதமான ரமலானுடைய மாதத்தில், புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். அந்த கல்வி ஞானம், கல்வி கடல் தான் ஜமால் நாயகனுடைய தர்பார். குர்ஆனுடைய கல்வி ஞானம் எங்கேயுமே கிடைக்காது. குர்ஆனுடைய ஞானம் என்பது மதரசால கூட கிடைக்காது. மதரசால தஃப்சீர் ஓதிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆழ்கடல் உள்ளே சென்று ஞானங்களை வெளியாக்குகிற மஜ்லிஸ் தான் அந்த மஜ்லிஸ். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆழ்கடலுடைய மஜ்லிஸ். பேசிக்கிட்டே போலாம். 10 நிமிஷம் தான் சர்க்கார் அவங்க டைம் கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் சர்க்காருடைய உத்தரவுக்கு இணங்க அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் உயர்ந்த சுருக்கத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.